இந்த ஒட்டுமொத்த போருக்கும் மூல காரணமா சொல்லப்படுற டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் தானே. டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர மாதிரியும் இல்ல, போரை நடத்துற மாதிரியும் இல்ல. இந்த போரினுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்கும்போது, ஈரான் மேலான உங்களுடைய நிலைப்பாடு தாக்குதல் என்ன மாதிரி இருக்க போதுன்னு கேட்கும்போது, மிக விரைவிலேயே இந்த போர் முடிவுக்கு வரும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். அடுத்து வரப்போற 48 மணி நேரங்களுக்குள்ள 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தை, ஏற்கனவே ஒரு பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்ல நடந்தது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அதுவும் பாகிஸ்தான்ல நடக்கும் என்ற மாதிரி இப்ப எதிர்பார்க்கப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா பாகிஸ்தானினுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஒரு 4 நாட்கள் பயணத்தை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மேற்கொள்றார். எந்தெந்த நாடுகள் பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா, கட்டார், டர்க்கி, இந்த நாடுகளுக்கு 4 நாட்கள் பயணம் மேற்கொள்ள போறதா செய்திகள் வெளியாகிறது. பாகிஸ்தானினுடைய செய்திகள் வெளியாகி இருக்குது. சோ அந்த பயணமும் இந்த அமைதி பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு பயணமா தான் இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சோ அடுத்து வரப்போற 7 நாட்களுக்குள்ள இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்படலாம் என்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அது வரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் எந்த ஒரு முடிவுமே எடுக்காம இருந்தா. தொடர்ச்சியான அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க.